அடக்குமுறை, ஆதிக்கம், ஹிந்தி திணிப்பு தமிழ்நாட்டில் அனுமதி இல்லை என்றும், அதேபோன்று பாஜகவிற்கும் தமிழ்நாட்டில் லோ என்ட்ரி தான் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தொடங்கப்பட்ட நாள், பெரியார் மற்றும் அண்ணா பிறந்த நாள் என 3 நிகழ்வுகளை போற்றும் திமுக முப்பெரும் விழா கரூரில் நேற்று நடைபெற்றது. இந்த விழாவிற்கு பேரணியாக வந்த திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினை தொண்டர்கள் கொட்டும் மழையிலும் முழக்கமிட்டு ஆரவாரம் செய்தும் உற்சாகமாக வரவேற்றனர். இந்த விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், ரெய்டுக்கு பயந்து அதிமுகவை பாஜகவிடம் எடப்பாடி பழனிசாமி அடகு வைத்து விட்டதாக தெரிவித்தார். முழுவதும் நனைந்த பிறகு முக்காடு எதற்கு என்று கேள்வி எழுப்பிய முதலமைச்சர், டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த பிறகு முகத்தை மூடியபடி எடப்பாடி பழனிசாமி சென்றது குறித்து விமர்சித்தார். அன்னாயிசம் என்றவர்கள் அடிமையிசம் என்று அமித்ஷாவிடம் சரணடைந்து விட்டார்கள் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், அடக்குமுறை, ஆதிக்கம், ஹிந்தி திணிப்பிற்கு தமிழ்நாட்டில் அனுமதி இல்லை என்றும், அதேபோன்று பாஜகவிற்கும் தமிழ்நாட்டில் லோ என்ட்ரி தான் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மட்டும்தான் மோடிமஸ்தான் வேலை எடுபடவில்லை என்று கூறியுள்ளார். இந்தி மொழியை திணிக்கிறாங்க, நம் மாணவர்களை பலிவாங்கக்கூடிய நீட் தேர்விலிருந்து விலக்கு தர மறுக்கிறாங்க, நம்ம பசங்க படிக்கிறதுக்கான கல்வி நிதியை கூட விடுவிக்க மறுக்கிறாங்க, கீழடையின் தொன்மையை மறைக்கிறாங்க, வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயர்ல நம்மோட வாக்குரிமையை பறிக்கிறாங்க. ஆனால் அன்னாலும் சரி, இன்னாலும் சரி, என்னாலுமே அடக்குமுறைக்கு இங்கே நோ என்ட்ரி தான். முன்னதாக திமுக முப்பெரும் விழாவில் கனிமொழி எம்பிக்கு பெரியார் விருதும், சிவசீதாராமனுக்கு அண்ணா விருதும், சோமா ராமச்சந்திரனுக்கு கலைஞர் விருதையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். திமுகவில் சிறப்பாக பணியாற்றிய 16 நிர்வாகிகளுக்கு விருதுகள் மற்றும் நற்சான்றிதழ் பணமுடிப்பு வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் கௌரவித்தார்.